மக்களே முதல்ல இந்த 8 வயசு பையனோட முகத்த நல்லா பாருங்களேன். இந்த பையனுக்கு நேர்ந்த அதிர்ச்சியான சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த சம்பவத்த செஞ்சது யாரு அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்க பதறி போயிருவீங்க. இந்த ஓரினை சேர்க்கையாளர் அப்படின்றவங்க இருப்பாங்கல்ல, இந்த லெஸ்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெண் இன்னொரு பெண் கூடயே உறவு கொள்றவங்க. அந்த ஒரு விஷயத்தினால நேர்ந்த ஒரு பயங்கரமான சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு முழு காணொளியில பார்க்க போறோம். முழு சம்பவத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவ முழுசா பாருங்க. உங்களோட மனசே இதுல பதபதச்சு போலாம். அதனால உங்களோட மனச கல்லாக்கிட்டு இந்த சம்பவத்தை கேட்க ஆரம்பிங்க. ஐயா கரெக்டா பிப்ரவரி 20ஆம் தேதி 2024 கொன்னகர் அப்படின்ற பகுதியில் ஒரு குடும்பத்தில் 3 பேர் வசிச்சுட்டு வராங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னா அம்மா அப்பா அவங்களோட 8 வயது மகன். அவங்களோட அம்மா பேர் வந்து சாந்தா சர்மா, அவங்களோட அப்பா பேர் பங்கஜ். இந்த 8 வயசு மகனோட பேர் ஸ்ரேயன்ஷு. அந்த நாள் அந்த 8 வயசு பையனோட பெரியம்மா பொண்ணு அந்த பையனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்கங்க. அப்போ வீடோட கதவு எல்லாமே திறந்துருக்கு. உள்ள கூட்டுக்கிட்டே போறாங்க. எந்த ஒரு பதிலுமே வரல. ஆனால் வீட்டுக்குள்ள போக போக டிவி வால்யூம் அதிகமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அவங்க ரூமை சென்றடைகிறாங்க. ரூம்ல ரொம்ப சத்தமாக டிவி ஓடிட்டு இருந்திருக்கு. காதே வலிக்கும் அந்த அளவில் வந்து டிவி சவுண்டாக ஓடி இருந்திருக்கு. என்னடா இது டிவி இவ்வளோ சவுண்டாக வச்சுட்டு ஆளை காணமே அப்படின்ட்டு டிவியோட வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க. கிச்சனில் ஆளே இல்லையா. சரின்னு சொல்லிட்டு அந்த 8 வயசு பையனோட ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்கு போகிறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. அந்த ரூம் வாசல்ல ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்து அதிர்ச்சியானவங்க அந்த ரத்தத்தை நோக்கி நடந்து போறாங்க. அது பெட்லேருந்து அப்படியே வழிஞ்சிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே பெட்ல நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த பெட்ல யார் இருக்கா அப்படின்னா அந்த 8 வயசு பையன் சடலமா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் இருந்த பொசிஷனை கேட்டிங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அந்த 8 வயசு பையனோட தலை முழுசாவே செதைச்சு வச்சிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த தலை செதைஞ்சதுக்கு பக்கத்திலேயே ஒரு கணேசா சிலை இருந்திருக்கு. அந்த கணேசா சிலை முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையனோட கைகளில் அந்த ரிஸ்ட்ல நிறைய வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு. அதாவது அந்த பையனை தலையில அடிச்சு மட்டும் வந்து அவனோட உயிரை எடுக்காம அந்த பையன் முழுமையா சாகணும் அப்படின்றதுக்காக அந்த ரிஸ்ட்ல எல்லாம் கத்தியை வச்சு அறுத்திருக்கானுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையனோட நெஞ்சு முழுக்க கத்தி குத்து இருந்திருக்கு. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு வைங்களேன், அந்த ரூம் முழுக்க அந்த பையனோட சிதைகள் எல்லாமே சிதறி இருந்திருக்கு. இதுல இன்னும் முக்கியமா சொல்ல போனா அந்த ரூம்ல உள்ள செவுத்துலலாம் இந்த பையனோட சதைகள் அங்கங்க வந்து சிதறி இருந்ததை பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்து கத்தி அலறி அங்கே உள்ள நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்கேயே உடஞ்சு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா, என்னோட இதயமே நீ தான், என்னோட கண்ணே நீ தான், நீயே போயிட்டியா, இனிமேல் நான் எதுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழுகுறாங்க. இந்த சைடு அவங்க அப்பா அப்படியே ஒரு ஷாக்குக்கு போயிடுறாரு, அமைதியாயிடுறாரு. எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு தன்னோட மகனோட சடலத்தை பார்த்துக்கிட்டு. இந்த சைடு சுற்றி நெய்பர்ஸ்ட்டு எல்லாமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு போலீஸ் வந்து அப்புறம் விசாரிக்கிறாங்க. அப்போ நெய்பர்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியல சார், ஆனால் டிவி வால்யூம் சவுண்டு மட்டும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இந்த சம்பவம் எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நடக்குதுங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன போலீஸ்ட்ட சொல்கிறார் அப்படின்னா, சார் நான் இவங்க பக்கத்து வீட்டில் தான் ரொம்ப வருஷமாகவே இருக்கேன். இவங்க தெரிஞ்சுட்டு ஒரு 4-5 வருஷமே ஒரு நாய் வளர்க்குறாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அவங்க தான். இந்த நாய் வந்து யாரை பார்த்தாலுமே குலைக்கும் சார். தெரிஞ்சவங்கள பார்த்தா மட்டும்தான் குலைக்காமல் இருக்கும். நான் வீட்டில் இருக்கிறப்ப இந்த நாயோட சவுண்ட் அவ்வளோ அதிகமாக கேட்கும். அப்போ நானாக புரிஞ்சுப்பேன், யாருன்னா வந்து தெரியாதவங்க வெளியாளுங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க போல் அப்படின்ட்டு. சார் இந்த சம்பவம் ஒரு 4லேருந்து 7 மணி அளவில் தான் நடந்திருக்கு. நான் அப்போ என்னோட வீட்டு வாசலில் தான் உட்காந்துருக்கேன். நான் நாய் குலைக்கிற சவுண்ட் எதுவுமே கேட்கல சார். அப்போ புதுசாக யாருமே இங்கே வரல போல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸுமே அதை தான் தெளிவாக நோட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஃபோர்ஸ்ட் என்ட்ரியுமே அந்த வீட்டுக்குள்ளே இல்லைங்க. கதவு உடைக்கப்படலை, ரூஃப் உடைக்கப்படலை. யாரோ தெரிஞ்சவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து செஞ்சுட்டு இதை போயிருக்காங்க அப்படின்றத போலீஸ் தெளிவாக நோட் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ராபரிக்கான எந்த ஒரு அடையாளமே அந்த இடத்துல இல்லைங்க. அந்த கபோர்ட்லாம் கலைஞ்சு கிடக்கிறதா இருக்கட்டும், பணம் நகைகள் காண போனதாக இருக்கட்டும், அது எதுவுமே நடக்கலை. எதுக்காக ஒருத்தன் இந்த அளவு கொடூரமாக ஒரு 8 வயசு பையனை கொல்லணும் அப்படின்றது போலீஸ்க்கு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. உடனே என்ன செய்கிறாங்க, அதுக்கு அடுத்து சிசிடிவி ரெக்கார்டை செக் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் எங்கே சிசிடிவி இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பையனோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இந்த பையனோட வீட்டுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தெருவில் ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு சிசிடிவி மட்டும் இருந்திருக்கு. அவங்கள்ட்ட போய் ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. அவங்களுமே அந்த ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் அந்த ஃபுட்டேஜில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு பெண் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரெட் கலர் ஷால் போட்டுக்கிட்டு ஒரு டார்க் சல்வார் போட்டுக்கிட்டு. இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு என்னமோ ஒரு சந்தேகப்படுறாங்க. உடனே இந்த பெண்ணோட அந்த மூமெண்ட்ஸை வச்சு பாடி லாங்குவேஜ் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு
சஸ்பெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா முகத்தை எதனா ஜூம் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்றத செக் பண்றாங்க. முகம் சுத்தமா பதிவே ஆவலங்க. அப்ப இந்த பெண்ணோட இந்த ஒரு சிசிடிவி காட்சியை அங்க உள்ள நெய்பர்ஸ் நிறைய பேர்கிட்ட போட்டு காட்டுறாங்க. யாருமே தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இந்த இறந்து போன பையனோட அம்மா அப்பாட்ட காட்டுறாங்க. முதல்ல அவங்க அம்மாட்ட தான் காட்டுறாங்க, சாந்தாட்ட. அந்த சாந்தா இந்த ஒரு சிசிடிவியை பார்த்துட்டு, சார் இந்த பெண்ணை யாருன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், இதே சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க அப்பாட்ட காட்டுறாங்க. அப்ப அவங்க அப்பா பார்த்தோன்னே ஒரு விஷயம் சொல்றாரு, சார் இது வந்து இர்ஷாத் சார், இது வந்து என் மனைவியோட ஃப்ரெண்டு, எனக்கு இவங்களை நல்லா தெரியும், இவங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க சார் அப்படின்ற மாதிரி கணவன் சொல்றாரு. இப்ப போலீஸ்க்கு மிகப்பெரிய சந்தேகங்க. ஏங்க, ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா பழகுனவங்களை மட்டும்தான் நம்ம முகமே பார்க்காம ஒரு மங்கலான சிசிடிவி, மங்கலான அவங்களோட உடம்பு அந்த ஒரு வாகு இருந்தாலே சொல்லிடுவோம் இது இவங்க தான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அவங்களோட மனைவிக்கு யாருன்னே தெரியல. ஆனா சொந்த ஃப்ரெண்டா இருந்துமே யாரும் தெரியல. ஆனா கணவனுக்கு எப்படி அவங்கள பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது? ஒருவேளை இந்த கணவனும் இவங்களும் எதனா அஃபேர்ல இருப்பாங்களா அப்படின்றத போலீஸ் ஒரு சந்தேகப்படுறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, இவங்க வீட்டில் ஒரே ஒரு மொபைல் தான் இருந்திருக்கு. அந்த மொபைலை எடுத்து சிடிஆரை செக் பண்றாங்க, கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ். அப்ப மிகப்பெரிய ஒரு தடயம் கிடைக்குதுங்க. அந்த ஒரு இர்ஷாத் இருக்கால, அவளுக்கு டெய்லியுமே திருத்திட்டு நைட்ல 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் டெய்லி ஃபோன் கால் பேசியிருக்காங்க. யார் பேசினாங்கன்றது தெரியல. ஆனா இந்த இடத்துல போலீஸ் சந்தேகப்படுறது யாரு? கணவனை தான். ஏன்னா கணவன் தான் கரெக்டா கண்டுபிடிச்சான். நம்ம ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப நம்ம வந்து ஒரு க்ளோஸ்ல பழகுறவங்களால தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபோன் கால்ஸும் டெய்லி நைட்டு 3 மணில இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்காங்க. இப்ப போலீஸ் என்ன நோட் பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த கணவனுக்கும் இர்ஷாத்துக்கும் எதனா ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படின்றது போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் எழும்புது. உடனே போலீஸ் கணவனை உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிறுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்றாங்க. நீ ஒத்துக்கோ, நீ தான் கண்டிப்பா அஃபேர்ல இருக்க, நீ தான் அந்த கிரைமை பண்ணியிருக்க, உன் மனைவிக்கு இந்த அஃபேர் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கிரைமை பண்ணியிருக்க, ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கணவனை. அந்த கணவன் பங்கஜ் என்ன தெரியுமா சொல்றாரு, சார் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், என் குடும்பத்தில் நடந்த ஒரு கேவலமான சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்ட்டு கதறிக்கிட்டே அழுவுறாரு. அந்த சீக்ரெட் என்ன தெரியுமா சீக்ரெட் சொல்றாரு, சார் நான் வந்து அந்த இர்ஷாத் அப்படின்றவளோட அஃபேர்ல கிடையாது, என்னோட மனைவிக்கும் அந்த இர்ஷாத்துக்கும் ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் இருக்கு சார், அவங்க 2 பேருமே ஓரினை சேர்க்கையாளர்கள், எனக்கு இது முன்னாடியிலேருந்தே தெரியும் சார், என்னோட குடும்பம் மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் என்னோட 8 வயசு மகன் தன்னோட வாழ்க்கையில நல்லபடியாக வளரணும் ஒரு குடும்பத்தில், நாங்கள் பிரிஞ்சுட்டா அவனுக்கு அம்மாவோட பாசம் கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சார் இந்த ஒரு கேவலமான சீக்ரெட்டான விஷயத்தை நான் வெளியிலே சொல்லாமல் வச்சிருந்தேன். ஆனா நீங்க என்ன சந்தேகப்படுறதுனால எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்ட்டு முழு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் போலீஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி ஓகேன்ட்டு இப்ப இவங்க 2 பேரையுமே சஸ்பெக்ட்ல வச்சுட்டாங்க. யார? அம்மாக்காரையும் வச்சுட்டாங்க, அந்த இர்ஷாதையும் வச்சுக்கிட்டாங்க. இந்த அம்மாக்காரியோட மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைலை எடுத்து அதில் உள்ள வாட்ஸ்அப் இமேஜஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்ப அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாதுங்க யூடியூப்ல, ஏன்னா அந்த அளவு மோசமான விஷயங்களா இருக்கும். அதெல்லாம் போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அந்த ஃபோனில் இருக்க அந்த வீடியோஸ் இமேஜஸை பார்த்து எங்களுக்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருச்சு, அது அந்தளவு மோசமாக இருந்திருக்கு, நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் இமேஜஸ் முழுக்கங்க இவங்க 2 பேருமே நிர்வாணமாக இருக்கிற மாதிரியும் 2 பேருமே தவறான ஒரு விஷயத்தில் இருக்கிற மாதிரியும் அது எல்லாமே இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த இர்ஷாத்தை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இர்ஷாத்தை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உட்கார வச்சு இர்ஷாத்திட்ட ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, சாந்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இங்கே பாரு உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸை எங்கள்கிட்ட காட்டிட்டா, இந்த சிசிடிவியில் வந்து நீ தான், இப்போ நீ தான் இந்த கொலையை செஞ்சுருக்க, தயவு செஞ்சு ஒத்துக்க, நீ என்ன செஞ்சன்றதை தெளிவாக சொல்லு அப்படின்ட்டு போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இர்ஷாத்திட்ட. இர்ஷாத் உடனே முழு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு பிப்ரவரி 20 2024 வழக்கம் போல் இந்த இர்ஷாத் சாந்தாவோட வீட்டுக்கு போயிருக்கா. வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் ஒரு தனிமையான உறவில் இருந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த 8 வயசு மகன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இந்த மகனுக்கு ஏதோ ஒரு முழிப்பு வந்து எந்திரிச்சு வந்திருக்கான். எந்திரிச்சு வந்தவன் தன்னோட அம்மாவோட ரூமுக்கு போயிருக்கான், சாந்தாவோட ரூமுக்கு. அந்த ஒரு ரூம்ல அவன் பார்த்த விஷயங்கள் ரொம்ப கேவலமான விஷயங்களா இருந்திருக்கு. சாந்தாவும் இந்த இர்ஷாத்தும் அப்ப தனிமையில இருந்திருக்காங்க. இத மகன் பார்த்ததான் அப்படின்றதுனால உடனே 2 பேருமே ஒரு பிளான் பண்றாங்க. என்னோட மகனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட மகன் கண்டிப்பா வெளியில போய் சொல்லிடுவான், வெளியில சொல்லிட்டா நம்ம குடும்பத்துக்கே மானம் போயிடும், நம்மளால நிம்மதியா வாழ முடியாது, இவனோட உயிரே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, நேரா வந்து இர்ஷாத் வந்து கதவெல்லாம் மூடுறா. கதவெல்லாம் மூடிட்டு அந்த ஒரு வீட்டில் உள்ள டிவியில் ஆன் பண்ணி ஃபுல் வால்யூம் வைக்கிறானுங்க. ஏன்னா இந்த பையனோட சவுண்ட் வெளியில் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல் வால்யூம் வச்சுட்டு இவனோட தலையிலே அடிச்சு இவனோட உயிரை எடுக்கணும் அப்படின்றத யோசிக்கிறானுங்க.
அதுக்காக சுத்தி மூத்தி எதனா பொருள் இருக்கான்றது தேடுறானுங்க. இவனுங்களுக்கு எந்த ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் இல்லாத காரணத்தினால ஒரு விநாயகர் சிலைங்க, அது வந்து பீங்கானால செய்யப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு சிலையை எடுத்து இந்த பையனோட தலையிலே மாங்கு மாங்குன்னு அடிக்கிறாங்கங்க. அதில் அடிச்சதே அவனோட தலை முழுக்க சிதறி இருக்கு. இருந்தாலும் அவனோட உயிர் உடம்புல இருந்ததுனால கத்தியை வச்சு அவனோட கையில் உள்ள மணிக்கட்டை அறுத்துருக்கானுங்க. மணிக்கட்டை அறுத்தும் அந்த ஒரு 8 வயசு மகனுக்கு உயிர் இருந்திருக்கு. என்ன தெரியுமா நாங்கள் செஞ்சானுங்க, கோவத்தில் கத்தியை எடுத்து அந்த பையனோட நெஞ்சிலே குத்திக்கிட்டே இருந்திருக்கானுங்க. திருத்திட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்தது என்ன விஷயம் தெரியுமா, திருத்திட்ட 21 கத்தி குத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை கத்தியை குத்துறப்பையும் கத்தியை குத்தி உருவுறப்ப அந்த ஒரு பையனோட சதைகள், அந்த பையனோட தோள்கள் எல்லாமே வெளியில வந்திருக்கு. அந்த வெளியில வந்த விஷயங்கள் எல்லாம் தான் அந்த ரூம் ஃபுல்லா சிதறி இருந்திருக்கு. ஃபுல்லா குத்தி அந்த மகனோட உயிரை எடுத்துட்டானுங்க அந்த பெட்லயே வச்சு. அந்த மாதிரி இவனுங்க செஞ்சதுனால அந்த ரூம் முழுக்க ரொம்பவே ஒரு கோரமான நிலைமையில இருந்திருக்குங்க. அந்த ரூமோட முழுக்க தரையில ஃபுல்லா பிளட், செவுத்துல ஃபுல்லா சதைகள், செவுத்துல ஃபுல்லா பிளட், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்ததுனால ரெண்டு பேரும் என்ன நோட் பண்றாளுங்க அப்படின்னா, நம்ம ரூமை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றத நோட் பண்றாளுங்க. க்ளீன் பண்றதுக்கு பொருளெல்லாம் எடுத்து வச்ச அப்புறம் தான் யோசிக்கிறாளுங்க அந்த ரூமை பார்த்துட்டு, இன்னும் இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோமே, கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த எடுத்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டில் வச்சுட்டு நம்ம ரூமை பூட்டிட்டு எங்கன்னா நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடந்தப்போ நம்ம இங்கே இல்லைன்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம், யாரோ வந்து கொண்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாளுங்க. இந்த சாந்தா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா. இவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறா. இந்த சைடு இருச்சது இவளோட வீட்டுக்கு போயிடுறா. அப்படி வீட்டுக்கு போகிறப்ப தான் இந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது இவளோட மூமெண்ட்ஸ்லாம் பதிவாயிருக்கு. இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இது எப்போ தெரியுமா அங்கே ஆரம்பிச்சிருக்கு இவளுங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு. இவளுங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸா. அந்த காலேஜ் படிக்கிறப்ப ஹாஸ்டல், அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்களே, அந்த ஹாஸ்டலில் தான் இந்த மாதிரியான உறவு இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இவளுக்கு ரெண்டு பேருமே சேமாக ஒரு இடத்துல வேலையும் பார்த்துருக்காளுங்க. அதுலேயுமே இந்த மாதிரி உறவுல தான் இருந்திருக்காளுங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு வந்ததுனால ரெண்டு பேரும் சந்திக்க முடியலங்க. இருந்தாலுமே இந்த மனைவியான சாந்தா தன் கணவர்கிட்ட என்னோட பிறந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த பிறந்த வீட்டில் தான் யார் பழக்கம், இந்த இர்ஷாத் பழக்கம். இவரும் வந்து சரி ஓகே அம்மா அப்பா தானே பார்க்க போகிற போயிட்டோம் அப்படின்னு அடிக்கடி அமுச்சு விடுவாராங்க. ஆனால் இந்த சைடு என்ன தெரியுமா பண்ணுவாங்களாம் இந்த சாந்தா, நேராக இர்ஷத்தோட வீட்டுக்கு போயிட்டு அந்த இர்ஷத்தோட வீட்டிலேயே அந்த இர்ஷத்தோட தனிமையெல்லாம் இருப்பாலாம், யாருக்குமே வெளியில் தெரியாது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க ஒரே இனம் ஒரே ஜெண்டர் அப்படின்றதுனால யாருக்கு எந்த ஒரு சந்தேகமே வரலை. அதனால அவங்க ரொம்ப ஒன்றா இருந்திருக்காங்க, அவங்களோட லவ் நீடிச்சுட்டே இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இர்ஷத் வந்து இவளோட ஊருக்கு வந்து வாடகை வீட்டில் இருந்திருக்கா. இதே மாதிரி இவளுங்க பல வருஷமா தொடர்பில் இருந்திருக்கானுங்க. ஒரு நாள் இவனோட வீட்டிலே, அதாவது சாந்தாவோட வீட்டிலே இருந்திருக்கா. அதை கணவன் நேரில் பார்த்துறாரு. நேரில் பார்த்ததெல்லாம் மட்டும் இல்லாமல் அவளோட மொபைலில் இருக்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே கணவன் பார்த்துறாரு. அவர் எவ்வளவோ கெஞ்சி கதறி பார்க்குறாரு. அவ என்ன சொல்லிடுறா, என்னால் இதை விட முடியல, நான் இப்படி தான், என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, எனக்கு உன்கிட்ட எந்த ஒரு அட்ராக்ஷனுமே எனக்கு தெரியல, என்னோட வாழ்க்கையை இப்படியே வாழ விடு, நான் கண்டிப்பாக நம்மளோட குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் உதவுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கா. அதனாலே கணவன் இதை பெருசாக வெளியில் சொல்லாமல் விட்டாரு. நம்மளுக்கு ஒரே முக்கியமான விஷயம், என்னோட மகனை நல்லபடியாக வளர்த்தாகணும், என்னோட மகனுக்கு தாய் அப்படின்ற ஒரு பாசம் கிடைச்சே ஆகணும், தந்தையோட பாசம் மட்டும் இருந்தாலும் அவனால நிம்மதியாக வளர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இவளை பற்றின உண்மை வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதுவரையும் சேமித்து வச்சிருந்த கௌரவம் அந்தஸ்து எல்லாமே நமக்கு போயிடும், ஊரில் உள்ள எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதனாலே நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் இவரோட கணவர் வந்து அமைதியாகவே இருந்திருக்காங்க. நீங்கள் இன்னொரு விஷயத்தை இங்கே நோட் பண்ணணுங்க. அதாவது இவர் அமைதியாக இருந்தது என்ன தெரியுமா ஆணுச்சு, நாளடைவில் இவ தனியாக லாங் ட்ரிப்லாம் போயிருக்கா. பெரிய பெரிய ஊருக்கு, டெல்லி, மும்பை, கொல்கத்தா அப்படின்ட்டு பெரிய பெரிய ஊருக்கு ட்ரிப்லாம் போயிருக்கா. யாரு கூட அப்படின்னா அந்த இர்ஷத் அப்படின்றவளோட. இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக கேட்டாகணுங்க. இவ அந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகிறப்ப தனியாக இர்ஷத்தோட மட்டும் கூட்டு போலங்க, தன்னோட மகனையுமே அந்த ட்ரிப்பு கூட்டு போயிருக்கா. மகனை கூட்டு போயிட்டு தூங்க வச்சுட்டு இவளுக்கு ரெண்டு பேரும் தவறான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்காளுங்க. இதில் மகன் அடிக்கடி முழிச்சிரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லாங் ட்ரிப் கூட்டு போகிறப்ப எல்லாத்துக்குமே ஸ்லீப்பிங் பில்ஸ் வாங்கி வச்சுப்பாலாம். அந்த 8 வயசு மகனுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து அவனை ரொம்ப நேரம் தூங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருந்திருப்பாளுங்க. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இவளுங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்தில் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வீடியோகிராஃப்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுப்பாளுங்களாம். இது என்ன, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது, இப்போல்லாம் ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஏன்னு வைங்களேன், இந்த ஒரு உறவை நம்ம கேவலமாக பேசணும்னு வைங்களேன், 10 பேர் அங்கே இருந்து கிளம்பி வந்துடுவான். அது என்ன உனக்கு தெரியும், ஹார்மோன் மாற்றங்களை பற்றி தெரியுமா அப்படின்ட்டு. ஐயா நான்லாம் கிராமத்தாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து நார்மலான விஷயங்கள் தான். இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை
விஷயங்கள்லாம் தப்பாக தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பார்க்க தெரியுமே தவிர அந்த அளவுலாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க. இது ரொம்ப கேவலமான உறவுங்க. இது எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்களேன். ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சது கடைசியில் ஒரு 8 வயசு பையனோட உயிரே போயிருச்சு. அவளுக்கு எங்கெங்க போணுச்சு அந்த தாய்மை குணம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேனே, இந்த கொடி பிடிக்கிறானுங்க பாருங்களேன், இந்த மாதிரியான தவறான உறவுலாம் வந்து நார்மல், இதெல்லாம் வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறானுங்களே இந்த நாய்ங்க. இந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கங்கடா நாய்ங்களா, யோசிச்சு பாருங்க. ஒரு கேவலமான இந்த மாதிரியான ஒரு ஓரினை சேர்க்கை உறவுனால ஒரு தாய்மை அப்படின்ற அவ்வளோ பெரிய பண்பே காணாமல் போச்சுன்னா, தான் பிள்ளைய ஒரு கடவுள் சிலையால் அடித்து கொண்டு இருக்கா. சிலையால் அடித்து கொண்டது மட்டும் இல்லாமல் 21 தடவை நெஞ்சில் குத்தி இருக்கா. அப்போ அந்த தாய்மைன்ற குணம் எங்கே போணுச்சு? இந்த மாதிரியான ஒரு கேவலமான உறவு உன்னதமான தாய்மைன்ற ஒரு 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 பண்பையே அழிக்குது அப்படின்னா, இந்த உறவை நான் என்னன்னு சொல்றது? விஷம்னு தானே சொல்ல முடியும், சாக்கடைன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய கோபம் எழுதும்போது, அவ்வளோ பெரிய கேள்வி எழும்புதா இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த உறவுகளை ஆதரிக்கவே மாட்டேங்க. இது ரொம்ப 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 கொச்சை, ரொம்ப 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 தப்பு. இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தை கேளுங்களேன். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? 2026 கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து ஏப்ரல்லாம் தாண்டிடுச்சுல, ஒரு 5 மாதம் தாண்டிடுச்சா? நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இந்த சம்பவம் பிப்ரவரி மாதம் 2024 நடந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வருஷம் மேலே ஆயிருச்சு. இன்ன வரையும் இதுக்கு வந்து தண்டனை கிடைக்கலங்க. இன்ன வரையும் கோர்ட்டில் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. சிசிடிவி எவிடன்ஸ் இருக்கு, இவளுக்கு தான் அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்ட்டு பல்வேறு எவிடன்ஸ் இருக்கு. ஏன் நெய்பர்ஸே எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இருந்தாலுமே இன்ன வரையுமே தண்டனை கொடுக்கலங்க கோர்ட்டு இவளுகளுக்கு. இன்னுமே வந்து அந்த ட்ரையல் போய்கிட்டே இருக்கு. இதில் அந்த இறந்து போன பையனோட அப்பா வந்து கோர்ட்டை கெஞ்சி கேட்கிறாரு, தயவு செஞ்சு இந்த சம்பவத்தை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி இவளுங்க 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப போராடிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடக்கும் அப்படின்றது சுத்தமா தெரியலங்க. இவளுக்கு மூஞ்செல்லாம் பாருங்களேன். இவளுக்கெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி குற்றம் செய்யறவங்க மாதிரி இருக்காருங்களா? அதுதாங்க ஒரு இயற்கை அப்பாற்பட்ட விஷயத்துக்கு போகும்போது அவளுக்கு முழுசாவே மாறிடுவாளுங்க, யாரா இருந்தாலும் சரி. நான் இந்த மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு என் மேல தப்பெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த ஃபேக்காலாம் வந்துட்டு பூசி மொழி பேசுறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு கிராமத்து தான், நமக்கு இப்படி தான் பேச தெரியும். நமக்கு ஒரு சிலது பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டே போயிடணும். அதனால நீங்க ஏதோ உங்களோட பிடிக்காத ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க. அது எப்படி நீ இந்த மாதிரியான விஷயத்தை அக்செப்ட் பண்ணாமல் பேசலாம் அப்படின்ட்டு. ஏங்க நீங்கள் எடுத்து பாருங்க, அதிகபட்சமான கிரைம்ஸ் நடக்குதுங்க. ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ரிசர்ச் படித்தேன், அதை பற்றி தெளிவாக படிக்கல, நீங்கள் வேணால் போய் சர்ச் பண்ணி படித்து பாருங்க. திருத்தட்ட இந்த மாதிரியான உறவுக்கு போகிறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரியான லெஸ்பியன் உறவுக்கு போகிறாங்கல்ல, அவங்கள 150% வந்து ஒரு சில அந்த உடல் ரீதியான அபியூஸுக்கு உள்ளாகிறாங்களாம். எப்படி 100 பேர் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் போனால் திருத்தட்ட 50% அவங்களோட பார்ட்னர்ஸ்னால ஒரு உடல் ரீதியான கேவலமான அபியூஸ்க்கு உள்ளாகிறாங்க. ரெண்டாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த 100 பேரில் 80%, அதாவது கிட்டத்தட்ட 100ல் 80 பேர் ஃபிசிக்கலான விஷயத்துக்கு, அதாவது நான் சொல்கிறது அடிக்கிறதா இருக்கட்டும், துன்புறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு உள்ளே போயிடுறாங்களாம். அப்போ எதுக்குங்க அந்த உறவுக்கு போகணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட மனநோய்ங்க அது. அதை நான் உண்மையாக அப்படி தான் சொல்லுவேன். அதை பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் தாண்டி அது வந்து ஒரு மனநோய். அதை தயவு செஞ்சு க்யூர் பண்ணிக்கங்க உங்களுக்கு அது இருந்தால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து இதுதான் ஒரு காரணம். வெறும் இவங்க ஹார்மோன்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. என்விரான்மெண்டல் ப்ரெஷர் இருக்குது, அது ஏகப்பட்ட காரணம் இருக்குது அவங்க அந்த மாதிரியான மாறுறது. அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம். ஏன்னா நம்ம டாக்டரோ மிகப்பெரிய பயாலஜிக்கல் சயின்டிஸ்டோ கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன் ரிசர்ச் பண்ணி படித்து கற்றுக்கிறவன். அதனால் அதை பற்றி நான் முழுசாக பேச விரும்பலைங்க. கண்டிப்பாக வந்து அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணணும், நானுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த 8 வயசு பையனோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வீடியோலேருந்து விடைபெறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல், எங்களோட சேனல் ஒரு சிறிய சேனல் தான், ஆனால் நாங்கள் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவ்வளோ டீப்பாக வந்து நம்ம வந்து கிரைமை டீகோட் பண்ணி கண்டென்ட் போடுறோம். உங்களுக்கு எங்களோட கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, என்னோட பேசும் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எதனா பிழை இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் ரொம்ப தாழ்மையோடு ஏற்றுக்கிறேன். நான் எதனா தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.